எம்மா எம்மா ஏ தம்பி, என்னடி தங்கம் வீட்டில் ஆளையும் காணும் தேலையும் காணும். நாம ரெண்டு பேரும் வரோம்னு தெரிஞ்சு ராசத்தி வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டாளா? நல்ல சத்தமா கூப்பிடு. பரவாசல எதுவும் வேலை செஞ்சுக்கிட்டு கிடப்பாங்க. நீ கூப்பிடுறது எனக்கே கேட்கல. உன் செவிட்டு காதுக்கு எப்படி கேட்கும்? ஆமாடி, எனக்கு செவிட்டு காது, உனக்கு அப்படியே நல்ல காது பாரு. போ, நீயும் செவிடு நானும் செவிடு, அப்புறம் என்ன? என்னமா பெரிய பேச்செல்லாம் பேசுனியாடி? நம்ம சின்ன பையன் வீட்டுக்கு போனா போதும், அவ அப்படியே ஆடுவா ஓடுவா ஒடியாருவா, நம்மள கையில வச்சு தாங்குன்னு தாங்குவான்னு சொல்ல. இப்ப பாரு, எங்க எங்க போயிட்டா அவ? பேசாம பெரிய அண்ணன் வீட்லயே இருந்திருக்கலாம். சி, எனக்கு இங்க வரவே சுத்தமா விருப்பம் இல்ல. நீ ஏதோ வலுக்கட்டாயமா கூப்பிட்டேன்னு சொல்லிதான் வந்தேன். நானே உன்னைய வலுக்கட்டாயமா கூப்பிட்டேன். அங்க ஒரு வாய் சோத்துக்கு வழியிலன்னு என் பின்னாடியே நீ ஒடியாந்துட்டு என்னைய சொல்றிய? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா கிளம்பி போயாண்டியே. ஏண்டி, இந்த ராசாதி கூட எப்படித்தான் நீ கூட்டு வச்சிருக்கே தெரியலடி. எனக்கு அவளை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. என்னதான் அவ ஆளும் மூஞ்சியும் பெரிய மைனிய பாரு, எம்புட்டு நல்ல லட்சணமா இருக்காங்க. இவளெல்லாம் பார்த்துட்டு போனாலே ஒரு காரியமும் விளங்காது போல இருக்கு. இந்த பாரு, அவங்க வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு அவங்கள பத்தியே தப்பா பேசாத தாமரை. நீ செய்யறது நீ பேசுறதுலாம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்படி என்ன பண்ணிட்டாங்க இவங்க? மைனினா ரெண்டு பேரும் மைனி தானே. அவங்க உனக்கு என்ன அதிகமா செய்யறாங்க, இவங்க குறைவா செய்யறாங்களா? இல்ல இல்ல, சும்மா எப்ப பாரு இவங்கள பத்தி ஏதாவது நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்க. போ, போய் எதுவும் வேலை இருந்தா எடுத்து பாரு. வந்திருக்கிறது ஓசில சோறு திங்கிறதுக்கு, அப்புறம் என்ன உனக்கு? அவளை சொன்னா இவளுக்கு வலிக்குது. அக்கான்னு கொஞ்சமாவது மறுவாதை கொடுக்கறாள பாரு எனக்கு இவ. நீ முதல்ல அக்கா மாதிரி நடந்துக்கடி. மைனியே தங்கம், வாங்க வாங்கம்மா. என்ன அத்தை காலையில 10 மணி பஸ்ஸுக்குலாம் வந்துருவீங்கன்னு சொன்னாங்க. இம்புட்டு நேரம் ஆகுது, இந்த பஸ் வேற சரியா வர மாட்டேங்குது. எதுவும் லேட்டா போயிடுச்சா? சரி சரி, பஸ்ஸோட வந்திருப்பீங்க. போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க காலையில வருவீங்கன்னு சொல்லி கோழி அடிச்சு குழம்பு வச்சேன், மீனை வாங்கி வறுத்து வச்சேன். இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு. மைனி, கோழி அடிச்சா குழம்பு வச்சீங்க? ஆமாடி தங்கம், உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே படுவாட்ட ரசமா வச்சிருக்கேன். வா, உடம்புக்கு நல்லது. உடம்பு வலியெல்லாம் அப்படியே பறந்து போயிடும், வந்து சாப்பிடு. வரேன். அப்புறம் இதே துணியோட இருக்காதீங்க, வேற துணி மாத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்து மாத்திக்கோங்க சரியா? ஏண்டி, உன் வீட்டு சோத்துக்கும் உன் வீட்டு மாத்து துணிக்கு தான் நாங்க அங்க வந்து நிக்கிறோமா? என்னமா அது செய்ய இது செய்ய நீ எங்களுக்கு ஆர்டர் போடுற? ஏன் எங்களுக்கு பண்ண தெரியாதா என்ன? அதுக்குள்ள இவளுக்கு என்ன வந்துச்சான் கேடு? ஏன்டா எங்க போனாலும் ஏன்டா எடுத்துக்கிட்டு கிடக்கு. எப்படிதான் இவ மாமியார் கிட்ட இவ இருக்கானே தெரியல. ஏன் இப்ப நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேனா? வந்து துணியை மாத்திட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னது அம்பட்டு தப்பா போயிடுச்சு போல இருக்கு உங்களுக்கு. ஒரு ஆத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம், வரையில புள்ளி 2-3 இருக்கு, எதுவும் திங்கிறதுக்கு வாங்கிட்டு வரோம்னு விவசாய இருக்கா பாரு. அப்படியே வெறுங்காய வீசிக்கிட்டு வந்துட்டு என்ன எகத்தால பேச்சு பத்தியே. நீங்க வரப்ப போறப்பல ஆக்கிப்பட்டு வடிச்சு வச்சு இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி கொடுக்குறோம்ல, அந்த கொழுப்பு தான் எனக்கு இந்த பேச்சு தேவைதான். ஐயோ, இந்த மைனி சும்மா இருக்காது போலயே. எங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு முட்டிக்கிட்டு நிக்க போறாளவன்னு தெரியல. மைனி, அவ சும்மா விளையாட்டுக்கு சொன்னா. மைனி போங்க, நீங்க உள்ள போங்க. என்னடி, நான் உன்ன விளையாட்டுக்குலாம் சொல்லல. உன்னை மாதிரி இவளுக்கு ஊழ கும்பிட்டு போட்டுக்கிட்டுலாம் என்னால இருக்க முடியாது. நம்மள என்ன கோழி குழம்பு மீன் வறுவல பார்த்ததே இல்லையே. என்னமா அதிசயமா பாக்குற மாதிரி பேசுறா? இல்ல நம்ம புருஷ வீட்டுல தான் ஒண்ணும் இல்லாத பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கிடக்குறமா? இவளுக்கு தான் பொல்லாத வாழ்வு வந்திருக்கு, வாழ்வு. அப்படியே நம்மள மட்டம் தட்டி பேசுறா இவ. நான் பெரியண்ண வீட்டுக்கு போறேன், நீ உட்காந்து நல்லா கொட்டிக்க. ஒரு பைசாவுக்கு துப்பு இல்லாதவ என்னைய பார்த்து என்ன பேசுறா பத்தியா? இவளுக்குலாம் வரையிலையும் போவிலையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு எனக்கு என்ன தலையில எழுதியா இருக்கு? என் தம்பிக்காரன் வரட்டும் இன்னைக்கு. என்ன பேச்சு பேசுது? அம்மாவுக்கு பணத்திமுறை ரொம்ப கொழுப்படுத்து போய் நிக்குது போல இருக்கு. பிறந்த பொண்ணுக்கு இதான் மரியாதை போல இருக்குப்பா. தாமரை, நீ அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொன்ன, கிளம்பு. சும்மா எப்ப பாரு ஏதாவது பேசி நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அப்படி எதுல எண்ணத்துல நான் குறைஞ்சு போயிட்டேனா? பெரிய மைனி அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. அவங்கள மாதிரி தான் என்னையும் பவுடர் போட்டு கட்டி கொடுத்தாங்க. அவங்களுக்கு அது இதுன்னு செய்யறதுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 4-5 பேர் இருக்காங்க. என் அப்பா அம்மா என்னைய ஒத்த பிள்ளைய பெற்றாலும் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே செத்தாங்க. வேற என்ன நினைப்பா இருக்கும்? இவளுக்கு கேட்க யார் இருக்கா? நம்ம நினைச்ச மாதிரி இவளை ஆட்டி வைக்கலாம், நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போவான்னு நினைப்பு. பெரிய மைனி வீட்டுக்கு போய் அசிங்கப்பட்டுட்டு வந்ததே எவளும் என்கிட்ட சொல்லாமல இருந்துட்டாளுவ. பச்சை தண்ணி கூட கொடுக்கல அவ, அப்படியே எங்க துரத்தி விட்டுட்டா. இங்க வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு கிடக்க பத்தியா இது? இந்த பேர் தாமரை, மைனி கோச்சிக்கிட்டு போறாங்க போல இருக்கு. கூப்பிடு. ஏன் தாமரை இப்படி எல்லாம் பேசுற? என்னடி தங்கமயிலே, என்ன அவ எது உங்ககிட்ட 1 லட்சம் 2 லட்சம் பணம் கொடுத்து வச்சிருக்காளா என்ன? என்னமா அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிக்கிற? தாமரை, தப்பு எல்லாம் உன் மேல இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? யாரையும் இப்படி அவமானப்படுத்தி எல்லாம் பேசக்கூடாது. என்ன பண்ணிட்டாங்க அவங்க இப்ப உனக்கு? இந்த பாரு தங்கமயிலே, எல்லாம் எனக்கு தெரியும். யாரை எப்படி நடத்தணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லடியே. நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இவ ஒன்னையே தூக்கி எறிஞ்சு பேசுவா பாரு, அப்பதான் தெரியும் உனக்கு. அப்படி பேசினா போறாங்க. உனக்குலாம் அந்த கீரை முக்கட்டு மண்டை தான் சரியான ஆளு. அவகிட்ட போய் செருப்படி பட்டாதான் நீலாம் திருந்துவ. ஓடிப்பா. யாரு அடி வாங்கிட்டு ஓடி போறான்னு தெரிய போகுதுடி கொஞ்ச நாள்ல. சிலுக்கு சிங்காரி வந்த நாள்ல இருந்து என் தம்பிய கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு என்னென்ன சிலுப்பிக்கிட்டு நிக்கிறா. இவ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு நிக்கணுமா? ஏன் ஆத்த வீட்டுல எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதே. வீடு வாசம் இருக்கிற லட்சணத்தை பாரு. ஒரு சுத்தமத்தை உண்ட ஆக்குறது திங்கிறது தூங்குறது போல இருக்கு. ஆரம்பிச்சுட்டானே இவன், மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானே. அண்ணங்கிட்ட இருந்து அடி வாங்காம போக மாட்டாப்புல இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? நாம வந்தோமா சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு பேசாம இருந்துட்டு போவோம். அந்த பெரிய மைனி இவளை ஓட ஓட துரத்தும் பாரு, அப்ப புலம்பிக்கிட்டு வருவா இங்க. எம்மா
உசுரோட வச்சிருக்கா இல்ல கொளுத்து போட்டுட்டாளா இவ? அப்படி கொளுத்துறதா இருந்தா முதல்ல பொண்ணிய கொளுத்திட்டு தாண்டி அடுத்து உன் ஆத்தால கொளுத்தும். நீ அந்த கீதா மைனியும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தானே இருப்பீங்க. உன் புத்தி அவங்க கூட தான் சேர போகும். எதுவும் நல்லவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா தானே உண்டு. என்னடி சும்மா மொனமொனமொனன்னு மொனறிக்கிட்டே இருக்க? எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசு. பின்னாடி போன பிறகு விட்டுட்டு பேசுற வேலை என்ன வேலை அடிக்குது? இந்த பாரு தாமரை அக்காட பாக்குற இல்ல அடிச்சு பல்லெல்லாம் பேத்து விடுவ பாத்துக்க. என்னது யார் பல்ல பேக்குவியா? யார் பல்ல பேக்கலாம்னு பாக்குறாடி. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடி மேல கை வைக்கிற? உன் உல்டா பல்ல யாங்கட கட்டாத. நான் உனக்கு தங்கச்சி தெரியுமா தெரியாதா? சும்மா இந்த லந்து பண்ற வேலை நாவடி பண்ற வேலை அடுத்தவங்க கிட்ட மட்ட மரியாதை இல்லாத பேசுற வேலை அதெல்லாம் யாங்கட்ட போட்டு கட்டாதடி. மைனி மாதிரி சும்மா வாயில பேச மாட்டேன். உனக்கெல்லாம் என் கையில பேசுறே என் ஜிப்ஸ். ஐயா 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 நம்மத்த மக்கா யாண்டி இப்படி அக்கா வந்தாங்கச்சி அடிச்சுட்டு கிடக்குறீங்க என்னடி ஆச்சு? வாடி மோதி பாத்துக்கலாம் வாடி. அந்த ராசாத்தி கூட சேர்ந்த ஒண்ணும் இல்லாத சிரிக்கிறே நீனே. ஒத்த ரூபாய்க்கு வழி இல்லாத வீணா பண்ண வடியே. அடியே என்னடி நடக்குதுங்க? என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும்? இப்படி அக்கா தங்கச்சி அடிச்சுட்டு கிடந்தா உன் அண்ணன் பொண்டாட்டி உன் தம்பி பொண்டாட்டி என்னடி நினைப்பாளுவ? எட்டி பாக்குறவளோ மட்டும் மரியாதை இல்லாத பேசுவாடி. எட்ட வாங்கடியே. இங்க பாரு போனா போதுன்னு உன்னை சும்மா விடுறேன். உன் படத்தெல்லாம் என்கிட்ட போட்டு கட்டாத. ரீல அந்துடும் பத்துக்கு அந்துடும். என் தங்கமையிலே ஒரு அக்கா கிட்ட பேசுற மாதிரியே பேசுற. என்னது இது? ஒரு மரியாதை இல்ல அக்கான்ற மரியாதை கொடுக்கறல பாரு கொஞ்சமாவது. சும்மா இரு. அவ என்ன பண்ணானே தெரியுமா? சும்மா எதுமே தெரியாத மாதிரி கத்துற. ஐயோ அம்மா உன்னைய பார்க்க ஓடோடி ஆசையா வந்தனே. இப்படி எனக்கு மரியாதை இல்லாத போகும்னு நினைக்கலையே நானு. ஆத்தாளுக்கு மேலுக்கு முடியலன்னு சொன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு துடிச்சு ஓடி வந்தம்மா. இப்படி வந்தவளுக்கு இப்படியா அசிங்கம் நடக்கணும்? ஓடி அடிச்சு கூட நீ வந்திருப்ப. ஓசில தின்ன வந்துட்டு என்ன உழப்பறா பாரு உழப்ப. ஏய் அக்கா கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை? இப்பதானடி வந்தீங்க அதுக்குள்ள என்ன முட்டிக்கிறீங்க? அக்கா நகச்சி ஒரு நிமிஷம் ஒண்ணா இருக்கறாளவள பாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கறாளவ. உனக்கு என்னடி? அவகிட்ட உனக்கு என்ன வேலை? நீ சரியான ஆளுதான். வந்ததுங்க எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? என்ன சண்டை? அம்மா நான் யாருமா? இந்த வீட்ல நான் யாரு? நாரதன் நீனே வேற யாரு? ஆறுமா மரியாதை இல்லாத கூட பேசுறாள. அவ வாயை மூட சொல்லு. பெரியவ பேசிக்கிட்டே இருக்கா பேசாம இருடி. பெரியவ பேசுறா பெரியவ. அப்படி நல்ல பெரியவ தான் இவ. என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார் மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாரு. மூளை கட்ட முட்டாளே. சும்மா கொஞ்ச நேரம் ஈராண்டி தங்க என்னதான் சண்டைன்னு சொல்றாள்ல. என்ன அப்படியே உண்மையதானே உன் மாவ சொல்லிடுவா? ஒண்ணு நடந்தா அதை 9 அப்படியே கூட்டி மழைப்பு பெருக்கில்ல சொல்லுவாவ. கேளு நல்லா கேளு உன் மாவ சொல்றத. ஏண்டி நீயும் என் மாவதான் இவனும் என் மாவதான். ஏம்மா நான் முன்னாடியே சொன்னல இவ வரல வரலையான்னு உன்கிட்ட கேட்டனா இல்லையா? இவ வரான்னு தெரிஞ்சா நான் வரமாட்டேமா? இவ வராத நேரமா பார்த்து சொல்லு நான் வரேன். கடைசில உனக்கு வந்து பால் ஊத்துறாலும் பரவாயில்ல. ஆனா இவ வரும்போது மட்டும் நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். வீட்டு உள்ள அடி எடுத்து வச்சா வில்லங்கத்தை உண்டாக்கிட்டா. என்ன ஜென்மமா இவ? இவளுக்கு புத்தி யார் எழுதுனா? அவ்வளவுதான் பாத்துக்கடி நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். இவெல்லாம் என்ன இப்படி பேசுறதாலதான் வந்தவ என்னைய மதிக்க மாட்டேங்கிறா. போனா போகுது தங்கச்சியாச்சே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு விட்டு கொடுத்து போனா இவளும் ஒய்யாரத்துல உட்காந்துக்கிட்டு முளை அரைச்சுக்கிட்டு தான் கிடக்குறா. இவளை பார்த்து வந்த சிரிக்கி என் தலையில முளை அரைக்க பாக்குறா. மரியாதை உண்டா கேளு இந்த வீட்டுக்கு மூத்தமாவ நாத்தனாகாரின்னு எவளாவது மதிக்கிறாள பாரு. ஏண்டி உனக்கு எவடி மரியாதை கொடுக்கல? முழுசா சொல்லி தொலையேன். உன்னைய பாக்க நான் ஓடோடி வந்திருக்கேன். என்னைய பாக்க நீ ஓடோடி தான் வந்திருக்கமா. அதை விட்டுட்டு அடுத்ததை சொல்லு. மர்மம் இருக்கா பாரு மர்மவன் வந்து என்னைய பாட கூட கூப்பிடலமா. அப்படி போறா இப்படி வரா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை உண்டு சொல்லு? அண்ணன் இருக்கான் தம்பி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு நான் ஏன் வரணும்? ஏய் அப்பா என்ன புழுவு மூட்டை. இவ புழுவுக்கு இவ வாயில புத்துதான் வைக்கும் பாரு. அம்மா வா என்ன பொய் என்ன பித்தலாட்டம். சீ தங்கமையிலே கொஞ்ச நேரம் பேசாம இரு. அவன் முடிச்சா சொல்லட்டும். ஏண்டி நீங்க வாரீங்கன்னு சொல்லி நான் தாண்டி அவளை எல்லாத்தையும் சீக்கிரத்துல ரெடி பண்ணுங்கன்னு சொன்னேன். அதனால அங்கேயும் இங்கே ஓடிட்டு கிடந்திருப்பா. அது ஒரு பெரிய குத்தமா உனக்கு? இப்ப என்ன யாராவ உன்னைய வாங்கன்னு கூப்பிடல? ஓ நாத்தனாகாரி தானே? உன் தம்பி பொண்டாட்டி தானடி அவ. அது போய் பெரிய குத்தம்னு சொல்ற? கேளு நல்லா உரைக்கிற மாதிரி கேளுவோம் அவளுக்கு. சரி ஏழையா இருந்துட்டா விடு அது போனா போகுது. ஏன் வந்த எனக்கு எதுவும் செஞ்சுக்க தெரியாதா? என்னமோ உன் மருமோ பெரிய கலெக்டர் மாதிரி அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க கையை கழுவுங்க காலை கழுவுங்கன்னு எனக்கு ஆர்டர் போடுறா. என் மாமியாரியே எனக்கு ஆர்டர் போட மாட்டா. இவ ஏன் இவ சொன்னாதான் நான் சேலை எடுத்து மாத்தணுமா? இல்லனா இங்க இருக்கிறத எதுவும் எடுக்க எனக்கு உரிமை இல்லையா? இல்ல எதுவும் எடுத்து நான் கட்டதான் கூடாதா? என்ன உன் மருமோ அப்படியே வீட்டையே கட்டி ஆள்றாளோ? அவன் இடத்துல ஆச்சுக்கலாம் அடிமையா நான் கிடக்க மாட்டேன் சொல்லி வச்சுக்க. இடி தாமரை சரி வந்தீங்களே வாங்க வந்து சேலையை மாத்திட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிருப்பா. அது கடையும் போட்டு பிராதே. சரி அது கிடக்கட்டும். அவகிட்ட எதுக்கு சண்டைக்கு போன? நல்லா இருக்கே. அப்ப நீயும் உன் மருமகளுக்கு சப்போட்டுதான். அந்த ஈட்டிச்சிருக்கு என்னத்தை கொடுத்து உங்களை எல்லாம் மயக்கி வச்சிருக்கா? ஒண்ணும் இல்லாதவ விளங்காதவ. என்னமா அவளை பிடிச்சுக்கிட்டு தொங்குறீங்க? அவளால ஒரு காரியம் நடக்குமா நம்மளுக்கு? இந்த கேளுமா இந்த கேளு இப்படியே தான் சொல்லிக்கிட்டு திரிகிறா. ஏமா அவளை பார்த்து ஒண்ணு இல்லதவன்னு சொல்ற? இவ மட்டும் என்ன மாமியா வீட்டுக்கு போகல அப்படியே மலையே பெரட்டையே கொண்டு போனா? இவளையும் ஒண்ணு இல்லாததானே கட்டி கொடுத்து உதவாங்கிட்டு வந்து கிடந்தா. இது கிட்டத்தாலும் அவங்கள பார்த்து உனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா அண்ணன் தம்பி இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காமா. பாவலையே அவங்க யாரும் நமக்கு இல்லன்னு சொல்லிதானே எங்க ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சி ஆதரிக்கிறாங்க. ஆனா இவ என்னத்துக்குமா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அது கீதா மைனிய பெரிய இவங்களாட்ட தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறா. மைனினா ரெண்டு பேரும் தானே மைனி. நீ வேணும்னா அந்த
தம்பிக்காரனையும் எதுவும் செய்ய விட மாட்டா இவ. அண்ணன் செய்யறாரா செய்யலையானே அப்ப பாத்துக்கலாம். இப்ப வந்த விஷயத்த பாரு. வந்ததும் சண்டையை தூட்டுட்டு கிடக்குறேன். சரிடி விடுடி தாமரை, விடு நான் அவகிட்ட சொல்லி கண்டிச்சு வைக்கிறேன். அவ எதுவும் தெரியாம பேசிருப்பா. வா வந்து சாப்பிடுங்க ரெண்டு பேரும். காலையில இருந்து உங்களுக்காக ஒண்ணையும் பார்த்து செய்ய சொன்ன அவளை. ஓ மரமும் அப்படியே மணக்க தான் செஞ்சு வச்சிருப்பா. ஒரு உப்பு புளி இருக்காது, ஒரு மிளகாரம் இருக்காது, ஒண்ணுத்துக்கு துப்பு இல்லாதவ. நான் கீரை மைனி வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். அடியே அவளே வேலைக்கு போயிட்டு வந்து வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு கிடக்குற. அங்க போய் என்ன தேடி சாப்பிடுவேன்? அந்த குந்தாணி நல்லா தின்னுட்டு ஊற சுத்திக்கிட்டு கிடக்குது. அதுக்கு போய் வீட்டு வேலையில நான் செஞ்சு வைக்கிறேன். அங்க போய் சாப்பிட போறலாம். சின்னவன் காலையிலே கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லியிருக்காண்டியே. வறுத்து மீன் கூட இருக்கு, வாங்க. ஏமா அவ வந்து தின்னாட்டி போகட்டும். எனக்கு வந்து சோத்த போடுமா. உன் மர்மம் ஆக்குனதெல்லாம் நான் தின்ன மாட்டேன். இங்க இருந்து பட்னி கடந்தாலும் கடப்பன தவிர அவ கையால பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். குடிக்காத. யாருக்கு நஷ்டம்? எங்களுக்கு நஷ்டம். என்னமா நீ சோறு தண்ணி திங்களா? நாங்களும் உன் கூட சேர்ந்து பட்னி கடப்போம்னு நினைச்சுக்கிட்டு கிடக்குறேன். உன் வெட்டி வீரப்புக்கெல்லாம் நாங்க ஆள கிடையாதுடியே. சரிடி போய் சேலையாவது மாத்து. என்னமா வந்ததும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு கிடக்குற. எட்டி தங்கமேலே உன் மைனி இப்ப எங்கடி போயிருக்கா? ஏமா அது மட்டும் இல்லம்மா, அவ என்ன சொன்ன தெரியுமா? ஏமா நீங்க ஏன் நின்னுகிட்டு இருந்தா அவ மூச்சுக்கு 300 வாட்டி மைனியை பத்தி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. வா போலாம். ஏமா நாட்டு வழி எடுத்துதானே குழம்பு வச்சிருக்காங்க? ஆமாடி தங்கம். சரிம்மா மீன் வெறும் குழம்பு மட்டுமா இல்ல வறுத்து வச்சிருக்காங்களா? மீன் வறுத்து வச்சிருக்கா. அப்புறம் நேத்து வச்ச சாம்பார் இருக்கு. முட்டை கூட 2 வாங்கி அவிச்சு வச்சிருக்கேன். ஆஹா சொல்லும் போதே வாய் நாக்கு ஊறுதே. வாமா இன்னைக்கு ஒரு புட்டி பிடிக்க வேண்டியது. ஏ தங்க குட்டியே, சரியா நீ சாப்பிட்டதே கிடையாதா? ஏன் அப்படி ஆளும் மெலிஞ்சு போயிருக்க? இந்த பாரு சட்டையெல்லாம் கொடன்னு கிடக்கு. அதெல்லாம் நல்ல தாம சாப்பிடுறேன். உடம்பு ஏறவே மாட்டேங்குது. ஒரு சிலருக்குலாம் எப்படித்தான் உடம்பு மாடு கணக்கா விடுதுனே தெரியல. அதுக்கெல்லாம் நல்ல எண்ணெய் இருக்கணும் முடியே. அத நீ சொல்லக்கூடாதுடியே. விடுமா. ஏம்மா பாருமா, மைனி பாவம் தானே. அவங்கள பிடிக்கலன்னா இவ பேசாம இருக்க வேண்டியதானம்மா. என்னத்துக்கு சும்மா அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா? அவங்களும் எம்புட்டுனாலதான் சரி நாத்தனாக்காரின்னு பொறுத்து போவாங்க. அதான் இன்னைக்கு நல்ல ஒரு ரைடு விட்டுட்டு தான் போனாங்க. என்ன சொல்ற? ஏசுனால இவள? ஏம்மா இம்புட்டு வீராப்ப பேசுறாளே, நெசமாலுமே உன் மாவ சாப்பிட மாட்டாளே என்ன? அதெல்லாம் சும்மாடியே. இந்த அண்ணன் 2 நிமிஷத்துல பாரு ஒரு குண்டான் சொத்த ஒண்டியே முழுங்கிக்கிட்டு உட்காந்து கிடப்பா. இவ எப்படி தாண்டி மாமியா வீட்டுல குடும்பம் நடத்துற? எனக்கும் ரசத்தையும் பிடிக்காதுதான். அவ எதுவும் நாம ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு கிடப்பா. அப்பப்ப நானும் இவள மாதிரி திட்டு வந்தேன். அதுக்கட்டி ரொம்பலாம் மறைக்க கூடாதுடியே. ஏம்மா அந்த சாக்கலே நீ அப்படியே நல்ல பட்ட வாங்கிக்கிற. உன் மாவ 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாய மாட்டியா? நீயும் என்கிட்டயே உன் நம்படி வழியை காட்டுற. ஆத்தல மாவனும் எதுக்கு எப்படி மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க. இவளை மட்டும் நான் எந்த நேரத்துல தான் பெத்தேன்னு தெரியல. அதுவும் 3 ஒரு ரகமா இருக்கு, இது ஒண்ணு மட்டும் வேற ரகமா இருக்கு. பெத்த உனக்கு தான் தெரியும். ஏம்மா பேசாம போ, காதுல வாங்காத. ஏம்மா அடி என்னடி நீ தான் சோறு வேணும்னு சொல்லிட்டல, எனக்கு பசிக்குது. நீங்க வாருங்கன்னு சொல்லி நானும் காலையில இருந்து கஞ்சி கூட குடிக்காம கிடக்குறேன். சரி எனக்காகலாம் ஒண்ணும் நீ சாப்பிடாம இருக்க வேண்டாம், நானும் வரேன். ஏன் கீரை மைனி வீட்டுல போய் சாப்பிடுறது? எம்மா இவள பேசாம இருக்க சொல்லுமா. சரி வாடியே. இவ மட்டும் நல்ல மூக்கு பிடிக்க முழுங்கலாம்னு நினைக்கிறா பாரு. அது எப்படி விடுவேன்? நீ உரிமை கொண்டாடும் போது எனக்கு உரிமை இல்லையா என்ன? என் தம்பிக்காரன் வரட்டும், அவங்கிட்ட சொன்னாதான் அந்த அடங்காத கழுத அடங்குவா. கடைசி வரைக்கும் இவ்வளவு கொட்டிக்கிட்டே இருப்பாளவே, நான் குடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டாலும் போல இருக்கு. இனிமேல் என்னால கொட்டு வாங்க முடியாது. ஒரு வாட்டியாவது தலை நிமிந்து பார்த்தாதான் அவ்வளவு அடங்குவாளுவ. என்னத்துல குறை வச்ச? அங்கங்கேயே நாத்தனா வந்தாலே வீட்டை இழுத்து சாத்துறாளோ பாரு, அந்த மாதிரி சாத்தி விட்டுருக்கணும். என்ன எப்ப வந்த? சொல்லாம பேசாம வந்து உட்காந்து கிடக்குற. தனியா என்னமா புலம்புறிய? ஆமா தனியா புலம்புறாங்க. என் தலையெடுத்து புலம்பிக்கிட்டு கிடக்குறேன். என்னத்த சொல்ல? எனக்குன்னு கேட்க ஆள் இருக்கா, செய்ய ஆளுக்கு இருக்கா, எடுக்க ஆள் இருக்கா? யாரும் இல்லாத காரணம் தான் இப்படி வரவ போறவெல்லாம் என்ன எடுத்தரிச்சு பேசுற. என்னக்கா காலையிலே உன் நாத்தனாகரையும் வந்தாலும் போல? ஆமா வந்தாலுவதான். வரும்போதே கூடவே யாரை இழுத்துக்கிட்டு வந்தாலுவ. பாவம் அந்த தங்கமேல எதுவும் சொல்லக்கூடாது. இன்னொருத்தி இருக்கா பாரு, மர்ற மூஞ்சு முகரையும் வீடுக்கா. நாத்தனானா அப்படித்தான் இருப்ப, அதுக்காக என்ன செய்ய முடியும்? வீடு அவளுக்கு கோச்சுக்கிட்டு அங்க வந்து உட்காந்து கிடக்குறேன். இல்லட்டி அங்க இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் வந்துட்டு அந்த பக்கம். ராசாத்தி என்னம்மா ஏன் இம்புட்டு கோவமா வரீங்க? எல்லாம் இந்த உட்கார்ந்திருக்கா பாரு, இவளாலத. ஏன் நான் உங்களை என்ன செஞ்சேன்? எல்லாருக்கும் கோவம் வரதுக்கு நான் தான் காரணமா என்ன? ஏன் என் மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்குலாம்? ஏய் எங்க அக்கா கிட்ட என்னடி சண்டை போட்ட? என் அக்காவும் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க, உனக்கு இங்க என்ன வேலை? மாமா எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசுங்க. இப்படி வந்து சத்தம் போடுவீங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கங்க மாமா. அவர் எப்படி தெரிஞ்சு பாரு, அக்கா தங்கச்சி வந்திருக்க கொண்டாட்டம் இருக்கு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா ஓங்கி அரைஞ்சிரும் பாரு. என்ன நீங்க இரி அவரு அடிக்கலாம்னு சொன்னார்ல, வாங்க வந்து அடிங்க. நீ வீட்டுக்கு வா முதல்ல, அப்புறம் இருக்கு. வந்ததும் வராதுமா கொளுத்தி போட்டுட்டாளவள. இன்னைக்கு என்னன்னு பாக்குறேன். இக்கா சும்மா போய் நீயும் சத்தம் கட்டாத. அவள இந்த இன்னைக்கு வருவளவ, நாளைக்கு போயிடுவளவ. கண்டே மாமா கிட்ட எல்லாம் எதுவும் சண்டை போட்டுக்கிட்டு நிக்காத. ஏன் கூடவே இவரும் கூப்பிட்டுட்டு போகட்டும். என்னவா அவள உண்டுலன்னு ஆக்கடாதாண்டி. என் மனசே ஆற மாட்டேங்குது. பாடின்னு சொன்னா இன்னும் இங்க என்னடி பேச்சு? வார போங்க.